வருக வருக வேடுவரே, தேனும் திரைமாவும் பாலும் நற்கரும்பின் சாரும் உயர் தமிழ் வானுங்க நின்று கோளளவு கொண்ட குறிஞ்சிக்கு வருகை நண்பகனே வருக. வேடுவர்கள் வெளியே உண்டாது என்ன நடக்குதுங்க? எங்களது இடத்திற்கு வருகை இந்த இனத்தவரே வருக வருக. தாங்கள் யார்? தாய் தந்தை யார்? எதற்காக இவ்வளவு தூரம் வந்தீர்கள் என்று எடுத்துரைத்தால் அதில் உண்மை இருந்தால் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் என்னால் முடிந்த உதவியை செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். ராணி எப்பா ராஜா, ராணி நீங்க வா. ராஜா நீ அங்கே போ, இங்கிட்டு வாமா. ராஜா அங்கே வா. ராணி வைக்க மாட்டேன். சந்தாரை வரவேற்போம் தமிழர் பிரபு. தமிழ் கொண்டாத அழகான முறையோடு வரவேற்ற உங்களுக்கு வாழ்த்துக்கள் போல உண்டு. நான் யார் வர வேண்டிய அவசியம் என்ன? காவிய புகழ் கண்ட கழுவ மலைக்கு சொந்தக்காரு என் மாதிரி காளிமுத்து எங்கள் அப்பா சடைபடுவன், அம்மா சடச்சு, அண்ணன் கணபதி, தம்பி மணிகண்டேன். பேட்டுக்கு வரப்பட்டு பேட்டுக்கு வரப்படும் போது வெள்ளி மனித கீழோருக்கு பார்க்கின்ற வேலைகள் 1000 மண்குட்டி. எத்தனை குட்டி? 1000 1000 1000 இல்ல 1000 தான். 1000 கணக்கான மண்குட்டி. அது அழகான குட்டி. உங்களை மாதிரி ஒரு குட்டியை பார்த்துங்க. குட்டி குட்டி யார் மாதிரி? உங்களை மாதிரி அச்சுறுத்தி பார்க்க போனா உங்களை தவிர முன்ன மான்குட்டி பார்த்துருக்கீங்களா? பழக்கம் இருக்கா? அது எப்படி என்ன மாதிரி மான்குட்டி இருக்குங்கிறீங்க? நீங்க எப்படியோ அந்த குட்டி எப்படி? அந்த குட்டியை பார்த்தாச்சுன்னா உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப உங்களை பார்த்தாச்சுன்னா ஏங்க கழுகு மலையில இருந்து வந்த காளிமுத்து வேடுவரே மான் குட்டியை முன்னப்புல பார்த்தேங்கிறீங்களே, நேர்ல பாத்தீங்களா கனவு கனவு கண்டியலா? நேர்ல பார்த்தனே. நேர்ல மான்குட்டி எப்படி இருக்குமா? எப்படின்னா பண்ட நிக்கல. இப்ப நீங்க நிக்கிறீங்க, நான் இங்க நிக்கிறேன், இப்படி தான் பார்த்தேன். ஏங்க அது பாச்சை கால்ல 4 கால்ல நிக்கும், என்னமா 2 கால்ல நிக்காதே? பாச்சை கால் என்ன? பாச்சை கால் பாயிறது போலயே நிக்குமே ஒரு பயத்தோட. இப்ப 4 காலுங்கறீங்களா? 4 கால் மான் குட்டிக்கு 4 கால். அதல்ல ஏன் குட்டி பேரு ஓமனமாக சொல்லுவாங்க. ஓமனம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்களே. இப்ப நீங்க இருக்கீங்க ஒருவரை போல இன்னொருவர் அமைதியா போய்கிட்டு இருக்கீங்க. போகும்போது பாடுற அந்த பிள்ளை இது பசு மாதிரி போகுது. சொல்றமா? சொல்றமே. ஏன் அவள் அமைதியான பொண்ணு பசு மாதிரி காரணம் காட்டுறான். அதே பொம்பளை புள்ள அவளை டங்கு டங்குன்னு முடிச்சு வச்சுங்க. பாடுற மாடு மாதிரி போகுது. மாடு மாதிரி போனா அந்த புள்ள சும்மா இருக்குமா? மாடு மாதிரியா? யார பாத்தியா? மாடு மாதிரி எரும மாடு மாதிரி போதுறான்னு சொல்றேன். சண்டை வரத்தான் செய்யும் இல்லையா? இது காரணங்கள். ஆனா மாட்டுக்கு 5 அறிவு தான். ஆனா அதுக்கு இருக்கிற தன்மை மனுஷனுக்கு இருக்கா? பசுமாட்டுக்கு எரும மாட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. 2 மாடு தான். இது பசுமாட்டுக்கு எரும மாட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. மாடுனா ஒண்ணுதான், ஆனா விதங்கள் வேறு இருக்கு. பொம்பளைன்னா ஒண்ணுதான், ஆனா விதங்கள் வேறு. நீங்க சொன்ன மாதிரி மிருகனாலே 5 அறிவு தானே? அப்ப பசுமாடா இருந்தாலும் 5 அறிவு தான், எரும மாடா இருந்தாலும் 5 அறிவு தான். 5 அறிவு. ஏன் தன்மை இப்படி இருக்கு? 5 அறிவு இருக்கு, அதுல மாற்றம் கிடையாது. மனுஷனுக்கு 6 அறிவு இருக்கு. இருந்து என்ன பயன்? 6 அறிவு பயன்படுத்த தெரியணும்ல? கிடையாது. பயன்படுத்த தெரியும். அதே நேரத்துல ஒரு பன்றியை பாத்திருக்கீங்களா? பன்றி எத்தனை குட்டி போடும்? 10 குட்டி போடும். ஆனா பன்றிக்குள்ள தன்மை லட்சியம் மனுஷனுக்கு இல்ல. ஏன் தெரியுமா? பன்றி குட்டி போடும். குட்டி போட்டு கண்வெளித்து பார்த்த மாத்திரத்துல எந்த மார்பகத்துல பால் குடிக்குதோ, இதுல எந்த மார்பகத்துல குடிக்குதோ அதை தவிர வேற மார்பகத்துல புண்ணு வச்சா கூட குடிக்காது. அதுக்கு எத்தனை அறிவு? அதுக்கு 5 அறிவு தான். மனுஷனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. இதுல கிடைக்குமா? தெரிய மாட்டேங்குதே. இதே பூனை இருக்கு, தன்னுடைய குட்டியை கவ்வும் பொழுது எப்படி வாயில கவ்வுது, இதே எலியை பிடிக்கும் பொழுது எப்படி கவ்வுது, வித்தியாசம் இருக்குல்ல? அதுக்கு இதுக்கும் அதே போலதான். அதான் எண்ணங்கள் மாற்றம். மனம் முடிந்து வாழ்க்கைனா இல்ல. அதுக்கு தான் மனுஷனை சொல்லியிருக்கேன். மனிதனுக்குள்ளே 2 பேர் இருக்காங்க, நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான். நல்ல குணம் இருக்கும்போது ரொம்ப மென்மையா இருப்பேன். இதே மிருகத்தனம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன மாதிரி ஒரு பொல்லாதவன் அந்த உலகத்துல பார்க்க. நல்லவனை தான் இருக்கிறான். ஆமா, நல்லவனை கெட்டவன் ஆக்குறது யாரு? அடுத்தவரை சொல்லணுங்கிற அவசியம் நமக்கு இல்லைங்க. நம்மளை பத்தி நம்ம சொல்றதே நல்ல விஷயம். நான் நல்லவன் நான் நிரூபிச்சா போதும், அவ்வளவுதானே. நாம உங்கள்ட்ட போய் நல்லவன் நிரூபிக்க அவசியம் கிடையாது. நல்லவனுங்கிறதையும் நம்ம அடுத்தவளுக்கு நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லவன் போய்கிட்டு இருக்கேன், கெட்டவன் போறான், போய் உடனே நல்லவன் கூட சண்டைக்கு போறான். அவன் எவ்வளவு நேரம் பாப்பான்? சரி நான் கேக்குறேன், எவ்வளவு நேரம் பாப்பான்? பொறுமையா இருப்பேன். பொறுமையா தான் இருப்பேன். விடுப்பா போப்பான்னு சொல்றோம், சொல்லுவேன். அத்துமீறி போச்சுன்னு வச்சுங்க, அவர் நல்லவன் என்ன ஆகுற, கெட்டவன மாறிடுறான். நம்மள அப்படி இல்லங்க, சொல்லி பாப்போம். கேட்கலையா அந்த இடத்துல இருக்க மாட்டேன், நீயே கத்திட்டு போ கழுத, நம்ம மாட்டுல போயிருவோம். அது அப்படி இல்ல. எதுக்கு வாயை கொடுத்துக்கிட்டு அது இல்ல. இப்ப ஒரு சாக்கடை மேல கல் எடுத்து தெரிஞ்சா யார் மேல தெரிக்கும்? நம்ம மேல தான் தெரிக்கும். அப்ப அதே போலதான் ஒருத்தர் பேசுற பேச்சு வார்த்தை சரியில்லையா, அந்த இடத்த விட்டு நம்ம ஒதுக்கிக்கணுமே தவிர அவர் சரியில்லை அவங்க பேசுற சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. சாக்கடை வந்து கல்ல போடுறோம்னா என்ன ஆகும், நம்ம மேல தெரியாது. எங்கிட்டு போடணும்? எங்கிட்டு போடணுங்கிறீங்க? சாக்கடை கிடக்கு. ஆமா, சாக்கடை தூக்கி பார்த்து போடணும். முதல்ல இப்படி வீசி ஆச்சுன்னா அங்கிட்டு தான் போய் விழுகும். இங்க இருந்து அடிச்சோம்னா நம்ம காலுக்கு விழுகும். அதையும் பார்த்து தான் அடிக்கணும். இது காரணங்கள். எதுக்கு சாக்கடையிலுமே கல் எடுத்து போடுவானேங்கிறேன் நானு. சாக்கடை இல்லாம இன்னும் வாழ முடியாதுமா. என்னங்க இப்ப சேர் இருக்கு, செந்தாமரை இருக்கு. சேர் எதுல இருக்கு? கீழே சாக்கடை கீழே இருக்கு. அதுல வரக்கூடிய செந்தாமரை. ஆமா, அத பாருங்க. நீங்க சேர்த்த பார்க்காதீங்க. அடே அப்பா,
சேத்த பார்க்காம செந்தாமரை வேணும்னு நினைச்சா எப்படி பறிக்க முடியும்? சேத்துக்குள்ள இறங்கினா தானே பறிக்க முடியும். சாப்பிடுறோம்ல. ஆமா. சாப்பிடுற உணவு இருக்கா? இருக்கு. உணவு எதுல வருது? என்னங்க? எதுல விளையுது? உணவு நெல்லில இருந்து வருது. பூமியில விளையுது. ஆமா. பூமியை வந்து சேருங்க. ஆமா. அதுல வந்து சேரு சகதி இருந்து அதுல விளையுது. சாணத்துல அள்ளி போடுற முதல்ல. சாப்பாட்டுல சாணத்தை போட்டு சாப்பிடுமா? இல்ல சாப்பாட்டுல சாணத்தை போட்டு சாப்பிடுமா? இல்ல விளையும் பொழுது போடுமா. ஆக உணவு தான். அப்ப எங்க எது கிடக்கோ சிறப்பு இருக்கு. அந்த மாதிரி குட்டியை பார்த்து ஆசை கொண்ட பிறகு இந்த குட்டி என்னை பார்த்தது. அதை நான் பார்க்கேன். அதை நோக்கேன். நான் நோக்கேன். அண்ணனும் நோக்கினாள். அவளும் நோக்கினாள். ஏற்பட்டது ராமாயணத்துல காதல். அது மாதிரி குட்டி மேல ஆசை வச்சேன். நீங்க எனக்கு தாரம்னு சொன்னா பிடிச்சுக்கிருவேன். முத குட்டி எப்பேற்பட்டதுன்னு சொல்லுங்க, அப்புறம் முடிவு நான் சொல்றேன். குட்டி பெருமையை சொல்லுவா. சொல்லுங்க. வேற சொல்லுவா. பெருமையை முதல்ல சொல்லுங்க, அப்புறம் பொறுமையா கேட்டுட்டு நான் நிறைவு பண்றேன். உங்களுக்கா தெரியாது பொறுமை என்னன்னு? அடுத்து எப்படா கேட்கணும்னு நினைக்கிறீங்க பண்ணீங்க. தெரியாம நிக்கிறேன். கல்வன் மரியவனா காப்பான் மரியவனா? என்னங்க? கல்வன் மரியவனா காப்பான் மரியவனா? இப்ப இருக்கிற நிலையில எவன் பெரியவனே சொல்ல முடியல. அப்படி இல்ல. ஏன்? கல்வன் தான் பெரியா. அது சொல்றேன் தாங்க. கல்வன் தான் பெரியவன். காப்பான் கொஞ்சம் அசந்தம்னா கல்வன் பெரியவன் சொல்றோம். எங்க உடம்புக்கு சிரசு பிரதானம். சிரசுக்கு கண்கள். கண்களுக்கு இமை. இமை வந்து இப்படிங்கிறப்ப என்ன வேணாலும் நடக்கல. ஏன் அப்படி? எது வேணாலும் நடக்கல. அது உண்மைதான். கண்ணை மூடியாச்சுன்னா போச்சு. கண்ணை மூடியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அவ்வளவுதானே இல்லையா? இது காரணங்கள். அதனால மானுக்கு உண்டான சிறப்பை கூறுகிறேன். சொல்லுங்க கேப்பா. சம்மதிப்பீங்களா? சம்மதிப்பீங்களா? ஏங்க முத சொல்லுங்க. முத மான்குட்டி எப்பேற்பட்டது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பள்ளிபானே இவழியாகவே ஒரு புள்ளிமான் கண்டதுண்டோ? சிந்து பேருவி. பள்ளிமானே இவழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ? உள்ளபடிய உள்ளங்க மண்டமா மெல்ல பிடித்து கை கொள்ள வந்தேனா? இருக்கதம்மா அம்மா பழனி பெருவாயம்மா. எத்தனை மனம் நாடி விரைந்தோடி ஒரு மாட்டு மனத்துக்குள் இருக்குதம்மா. அம்மா பழனி பெருவாயம்மா. எல்மா 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 இதை அழகாக பிடிப்பதற்கு வந்தேனம்மா. அழகே நிறம் கொண்டது என் வானம்மா, அழகாக பிடிப்பதற்கு வந்தேனம்மா. சம்மதம் மட்டும் தாங்கள் தருவாயம்மா. சம்மதம் மட்டும் தாங்கள் தருவாயம்மா. இதை அனைத்து பிடிப்பதற்கு வருவேன் அம்மா. என்னை யார் என்று எண்ணி நீ பார்க்கிறான். இது யாராடும் பாடல் என்று நீ கேட்கிறான். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா? நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா? என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா? என்னை யார் என்று எண்ணி பார்க்கிறான். எந்த மனக்கோவில் சிலையாக மலர்ந்தாளம்மா, மலரோடு மலராக கலந்தாளம்மா.
அழகுள்ளம்மா என்ன தாசிமா அழகுள்ளம்மா என்ன தாசிமா அழகுள்ளம்மா என்ன தாசிமா. இது மாதிரி குட்டி பிடிப்பதற்கு நீங்க தாரம்னு சொல்லுங்க. ஆனா பொய் சொல்றதுக்கு இப்படி பொங்கச்சோத்து மூட்டையை கட்டிக்கிட்டு வரக்கூடாது. நீங்க பொய்ய சொன்னாலும் பிறந்த சொல்றானு சொல்றதே பொய், அப்புறம் பொருந்துற மாதிரி சொல்றீரு. தமிழ் வார்த்தையில ஏங்க உண்மையை பேசுங்க எப்பொழுதுமே. தமிழ் வார்த்தையில ஒரு வார்த்தை தவறா சொல்லி இதுதான் உண்மை நிரூபிக்கப்படல. ஒரு மனுஷன் எப்போதுமே பொய் பேசக்கூடாது, முடிஞ்ச அளவு உண்மையை பேசணும். அப்படி இல்ல, அப்படி பொய் பேச வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பொய் சொல்லணும். ஏங்க வேண்டாம் அப்புறம் பொய் சொல்லணும், பொருந்துற மாதிரி சொல்லணும். பொருந்துற மாதிரி சொல்லணுங்கிற இங்க இருங்க, நான் சொல்றது ஒரு பொய்யை சொல்லிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். யதார்த்தமா இப்ப நீங்க கேக்குறீங்க, ஒருவேளை உங்க மான்குட்டி இங்க இருக்குனாலும் பதிலா வந்துருச்சுல, ஒருவேளை இருந்துச்சுனா மாப்ள இல்லடி, ஒரு பேச்சுக்கு கதை கதை புரியல. ஒரு பொய்ய சொல்லி நானே கதை விட்டவே என்கிட்ட போய் கதையா? பெரிய ஹரிச்சந்திரன் தம்பி வரு. ஆமா நீங்க சந்திரமதி. வாய மூடுங்க, நீங்க வாய மூடுங்க முதல்ல. என்ன இது ஏன் குட்டி வச்சு சவடால் பண்றீங்க? பொம்பளை பிள்ளை எகுதேத்தி பேசுறது என்ன பழக்கம்னு கேக்குறேன். பொம்பளை பேசும்போது ஆம்பளை பெருத்து பேசினா சரித்திரம். ஏங்க பேசாம இருந்தா ஆனா ஆணை பேசும்போது பெண்ணை பேசினா தரித்திரம். குட்டி வேணுமா வேண்டாமா? வேணும். அப்ப வாயை பொத்தி அங்க நிக்கல. அப்ப அதுக்கு தானே வந்திருக்கேன். கடவுள் தொண்டை உன்னை கொடுத்துருக்கேன் பாரு. அதுல ஒரு வேலை மதிக்க மாட்டான் நம்மள. இருக்குதுங்களுக்கா ஆன அண்டாவை திறக்கணும், திறந்துக்கிட்டு. சொந்தம் இல்லாதமே சபைக்கு வரக்கூடாது, அங்கம் இல்லாதமே சபைக்கு வரக்கூடாது. என்கிட்ட எல்லாமே இருக்கு ஆண்டவனுடைய அனுக்கிரகத்துல எல்லாம் இருக்கிறே. சரி இப்ப ஊடால யாரு? ஆனா குட்டி மட்டும் தான் இல்ல. நான் பேச வந்தத மறந்துட்டேன் இல்லையா? பச்சா என் வேலை அதான் ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு தெரிய முடியும் சொல்ல வர்றத சொல்ல விடாம கெடுக்கிறதே வேலையா வச்சிருக்கீங்க. ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டாலே அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு அடுத்து ஒரு பொய்யை சொல்லுவோம். இப்ப எப்பொழுதுமே உண்மையை பேசிட்டோம்னா நம்ம முகத்துல பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் உண்மை கழிவா. உண்மைதான் பேசுது இந்த பிள்ளைன்னு. பொய் கழிவானா ஒரு தடவை பொய் சொல்லிட்டோம்னா நம்பிக்கைங்கிறது போயிடும். அந்த நம்பிக்கை போயிருச்சுன்னா மறுபடியும் அந்த நம்பிக்கை வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க சொல்றது நியாயம் என்ன? உண்மையை சொல்லும் போது இப்ப நீங்க உண்மை பேசுறீங்க, உண்மை உண்மை உண்மை. ஆனா பொய் சொல்றேன் சொல்வதெல்லாம் உண்மை. இப்படி இப்படி இது அப்படி சொன்னா அப்படி மாட்டிக்கிறோமோ, இப்படி சொன்னா மாட்டிக்கிறோமோ. நீங்க சொல்ற மாதிரி சிந்தனை வேற பக்கம் போகும். ஏன் பழக்கம் என்னன்னா குட்டி வந்திருக்குன்னு உண்மையை சொல்றேன். குட்டி எப்படி ஆனா வல்லைன்னு பொய் நீங்க சொல்றீங்க. யாரை பார்த்து பொய் சொல்றீங்க? பூசாரி பொய்யும் புலவனார் பொய்யும் ஆசாரி பொய்யுக்கு பொய் காடா ஈடாக உண்மையான கதையா? அப்படிதான் சொல்றோம். அல்ல மாறிடுச்சு. பூசாரி பொய்யும் புலவனார் பொய்யும் ஆசாரி பொய்க்கு அரைப்பைக்கு ஈடாகாதனா? ஏங்க பூசாரி பொய்யும் புலவனார் ஆசாரி பைக்கு அரை பைக்கு ஈடாகாதுன்னா இருங்க. பூசாரியும் புலவனாரும் ஆசாரியை விட மட்டமா? எப்படி புரியல? பூசாரியும் புலவனாரும் ஆசாரியை விட மட்டமா? புலவருக்கு எவ்வளவு பெருமை இருக்கு இந்த உலகத்திலேயே. கற்கை நின்றே பிச்சை புகிலும் கற்கை நின்றேன் இருக்கேன். அப்படி இருக்கையில புலவனார்னா எவ்வளவு தெரிஞ்சிருக்கணும், எவ்வளவு படிச்சிருக்கணும், எப்பேற்பட்ட திறமை வாய்ந்தவனா இருக்க வரேன். அதனாலதான் அப்பெல்லாம் அவைகள்ல புலவர்களை பேச விட்டு மன்னர்கள் கேட்டாங்க சபையில. நியாயம் தானே? பூசாரின்னா கையில என்ன வச்சிருப்பாரு? பூசாரி விபூதி வச்சிருப்பாரு. விபூதி வச்சிருப்பாரு. முடி சார்ந்த மன்னனும் கடைசியாக பிடி சாம்பலா போகுது இயற்கை. அப்ப முடி சார்ந்த மன்னன் பெரிய ராஜாவே இருந்தாலும் மன்னனாவே இருந்தாலும் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் கடைசியில் பிடி சாம்பல் என்பதற்கு பூசாரி வைத்து வச்சிருக்கிற பைக்குள்ள இருக்கிற விபூதி. நியாயமான கோரிக்கைங்க. சரி இவங்க ரெண்டு பேரும் பூசாரி பையில என்ன இருக்கு? விபூதி இருக்கு. இருக்குல்ல. புலவனார் பையில ஏடு எழுத்தாணி இருக்குல்ல. ஆசாரி பையில என்ன வச்சிருப்பாரு? அரை குண்டுமணி தங்க. நான் கேக்குறேன் கேளுங்க. புலவனார் எழுதினாரு நிறைய புராணங்களை எழுதி வச்சாரு. சரி புலவன் வந்து எழுதுறாரு. இப்ப நான் உங்கள்ட்ட சின்ன கேள்வி கேட்கிறேன். பூசாரி பையில என்ன இருக்கு? விபூதி இருக்கு. புலவனார் பையில என்ன இருக்கு? ஏடு எழுத்தாணி. ஆசாரி பையில குண்டுமணி தங்கம் இருக்கு. பூசாரி பையில விபூதி இருக்கு. நேரம் 3 பேரும் போறான்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு விபூதியை வச்சிருந்தா சிறப்பு, விபூதி வச்சிருந்தா கூட வருவானா? யார் வரணும் பண்றீங்க? நான் கேக்குறேன் யதார்த்தமா. விபூதி வச்சுக்கிட்டு இந்தப்பா அப்படின்னா வருவானா? வரமாட்டாங்க. நடைமுறைக்கு வரமாட்டாங்க. அது உனக்கு கண்டுபிடியா? இந்த என்கிட்ட எழுத்து இருக்கு, ஏடு இருக்கு, எழுத்தான் இருக்கு, இதை கொண்டு வச்சுக்க அப்படின்னா கேட்பானா? கேட்க மாட்டாங்க. வேண்டாம். தங்க இருக்கிறப்ப என்ன செய்வேன்? தங்க பின்னாடி போவேன், உடனே போயிருவேன். ஐயா உன்ன மாதிரி உலகத்துல யாரும் உண்டாயா? நீங்க அப்படித்தான் இருக்கு. ஒரு டீ பேங்க் கொடுத்தாச்சு அவன் தான் பெரிய ஆளு. ஏங்க அப்படி எல்லாரையும் சொல்லிட முடியாது. யாருக்கு தமிழ் மீது பற்று இருக்கிறோ அவங்க புலவனார் பின்னால போவாங்க. யாரும் இல்லங்க. இப்பவும் சரி அப்பவும் சரி யாருக்கு தெய்வத்து மீது பற்று இருக்கோ நடைமுறையில இதுதான் உண்மைன்னு யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்க பூசாரி பின்னால போவாங்க. பணம் காசு சொத்து இதுதான் வாழ்க்கை. தங்கம் இருந்தா போதுமுடான்னு எவன் சொத்து மேல ஆசைப்படுறானோ அவன் தங்கத்து பின்னால போவேன். சொத்து நிலையானது இல்ல.
பிறக்கும்போது சொத்தோட பிறக்கிறமா? கிடையாது. ஆக முடி சார்ந்த மன்னர்லாம் கிடைச்சியா சாம்பல் சீடி சாம்பல போறாங்க. தெரியுதுல்ல? ஆக காசு முக்கியம் இல்ல, ஆனா இன்னைக்கு காசு முக்கியம். இல்ல இப்ப நீங்க சொன்னதுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இப்ப யாராவது விபூதியை எதிர்பார்ப்பாங்கல, இப்ப உள்ளவங்க கும்பிட்டாலும் கூட விபூதி நெத்தி நிறைய பூசுறது இல்ல. அப்ப ஒருத்தர் கேட்டாராம், ஏயா இது என்னையா உடம்பு பூரா அப்படி வெள்ளை அடிச்சுக்கிட்டு தெரியல அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாரியாரை பத்தி கேட்டானா? ஏன் சொல்ல மாட்டாங்களா? வாய முடியும் நின்னா என்ன? நீங்க சொல்ற விஷயம் தானே, ஏன் வாய் சும்மா கிடக்காது. சரி சரி. வாரியாரை பார்த்து ஒருத்தர் கேட்கிறாரு, ஏயா இது என்ன வீடாயா இப்படி வெள்ளை அடிச்சுக்கிட்டு தெரியல உடம்பு பூரான்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அவரு என்ன சொன்னாரு? ஆமாப்பா வெள்ளை நடந்திருக்கேன், நம்ம எல்லாம் கோச்சுக்குருவேன். என்ன பார்த்து இப்படி சொல்லிவிட்டியா? கோச்சுக்குவேன். ஆனா அவர் இப்படி சொல்லல. ஆமாங்க வெள்ளை அடிச்சிருக்கேன். எதுக்கு வெள்ளை அடிச்சிருக்கேன்? ஏன் தெரியுமா? எதனால? வீடு கட்டின வீட்டுக்கு புது வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கணும், வெள்ளை அடிக்கணும். அடிச்சாதான் மற்றவங்களுக்கு பிரகாசிக்கும், அது குடி இருக்க முடியும். அதே நேரத்துல நீ அடிச்சிருக்க அப்படின்னா நீ வந்து இது குட்டி செவருக்கு மனாது வெள்ளை அடிப்பானா? குடி இருக்கிற வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்பேன், குடி இல்லாத வீட்டுக்கு வெள்ளை அடிக்க மாட்டேன். குட்டி அப்ப இதுல இருந்து கோவப்படல, அப்ப நான் நல்ல பண்ணானோ உயர்ந்த பண்ணானோ அதுல காட்டி விட்டாரு. தமிழை எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவன் கோவப்படுறாங்கிறதுக்காக நம்ம கோவப்பட. தமிழை யாரு கொடுத்தா? வாரியார் கொடுத்தா. தமிழ் திருமணம் வாரியார் கொடுத்தா. என்ன காரணம்னா மனமத சமயம்னா மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், தேவையில்லை. மனசு இருக்கும் பொழுது மந்திரம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க சொன்னீங்கல்ல, நல்ல மனசை பார்த்தாலே இறைவனே தேடி வருவேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன தேவை இருக்கு? அதனாலதான் 63 நாயன்மார்களுக்கு சிவனாகப்பட்ட காட்சி கொடுத்து எல்லாத்தையும் இழந்தாலும் கடைசி அன்னைக்கு கொடுறான்னு கொடுத்தேன். என்னது? இப்ப இன்னைக்கு உலகத்துல விட்டு கொடுக்குற வாழ்க்கையில கெட்டு போறது இல்லைமாங்க. விட்டு கொடுக்குறவன் அப்படி ஒரு கேள்வி, வாழ்க்கையில கெட்டு போறது இல்லை. இதுக்கு பல சான்று உண்டு. விட்டு கொடுக்குறவன் யாரும் கெட்டு போவானா? ஏன் விட்டு கொடுக்குறேன்? இப்ப கெட்டு போற விட்டு கொடுப்பானா? இப்ப ஜல்லிக்கட்டு நடக்குது, மாடு ஜெயிக்கணும், அந்த மாடு விட்டு முனை விடுவானா? ஆத்தாடி வாடி வாசல்ல குமுஞ்சி கட்டணும். முதல்ல ரேக்லா பந்தயம் நடக்குது, மாட்டு வண்டி போகும்போது இந்த மாடு ஜெயிச்சிட்டு போதுன்னு விட்டுருவோமா? எப்படி விடுவாங்க? ரொம்ப வேணாம். நீங்க இருக்கீங்க, நம்மளை கேள்வி கேட்டு இந்த பிள்ளை பெரிய ஆள் ஆகிட்டு போன்னு விட்டுருவோமா? அது எப்படி? சபை இருந்து பேசு, சில நேரங்கள்ல பேசாமல் இருந்து பழகின்றாங்க. மனம் வந்து நிலையா இருக்கணுங்க. ஒருநிலைப்படுத்தணும். ஆட்கள் போயிடல. கோயிலுக்கு போறோம், இப்ப நீங்க சொன்ன மாதிரி சொல்லி பார்க்க போறோம். இப்ப நானே பேசினாலும் நீங்க கோவப்படக்கூடாது, அதே போல நீங்க பேசினாலும் எப்ப கோவப்பட்டோமோ நீங்க பேசுறதுக்கு நான் என்ன பேசுறேங்கிறத மறந்துட்டு சண்டை வந்துரும். அப்படி இல்லங்க, குடுக்கணும். என்ன குடுக்குறாங்க அந்த வார்த்தைக்கு பதில் கொடுக்கணும். இது எப்ப தெரியுமா? இப்ப முடிவீஸ்வரர் இருக்காரு, முடிவீஸ்வரர் போய் பார்க்கும்போது ஐயா முடி பகவானே என்ன காப்பாத்துறா, என்ன சேனவனை காப்பாத்துறான்னு வணங்கணும். ஆமா, இது ஏற்க. அதை விட்டு அங்க போயிட்டு முருகா முனீஸ்வரனே வீட்டுல இந்த மாதிரி 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கணும். ஆமா வந்து நிப்பானே 10 லட்சம் ரூபாய் வாங்க சொன்னது அப்படி கேட்பான்ல. அப்ப என்ன அப்படிங்க போது அப்ப நிலை என்ன ஆகுது அப்படின்னா வேற மாதிரி போயிது முதல்ல. அப்ப தர்மத்தின் வாழ்வதனை சூதுகமும் கடைசியில தர்மமே வெல்லும். 3 பேர் இருக்க நண்பர்கள் கேக்குறேன். 3 பேர் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகமும் பின்பு தர்மம் வெல்லும்டா. தர்மம் இருக்குன்றீங்க இருக்க ஏங்க இப்ப நீங்க பேசிக்கிட்டீங்களே யுகங்கள் 4 கலியுகம். இப்ப தர்மம் இந்த கலியுகத்துல இருக்குன்றீங்களா? ஏன் இருக்கு? என்னங்க தர்ம தேவதையே ஒத்த கால்ல நிக்கிறாங்கிற நேரத்துல நீங்க தர்மம் இருக்குன்றீங்க? அப்படி இல்லங்க. சரி தர்மம்னா என்ன? தர்ம தேவதைன்னா அதனாலதான் இப்ப நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்களா? அவளையே கண்ணை கட்டி தானே வச்சிருக்கோம். அதுதான் பாத்தீங்களா, அதுதான் விஷயமே. கண்ணை கட்டி வச்சு என்ன காரணம்? என்ன காரணம்? இது தம்பி, இது அண்ணன், இது மச்சான், அது பார்க்காதடா. எதா தப்புன்னு தப்புத்தான். எப்படி நீதி என்பது ஒண்ணு, நீதி போச்சுன்னா அப்புறம் இருந்து என்னமா புண்ணியம்? எங்கெங்க இப்படி எல்லாம் பேசுறியா? ஆனா அப்படி போய் பேசுறீங்க. இவ்வளவு தூரம் பேச தெரிஞ்சவர், இப்படி தூரம் பாட தெரிஞ்சவர், இப்ப ஏற்பட்ட மனுஷன் இப்படி போய் பேசுறீங்களே. யார் போய் பேசுறா? உங்களுக்கெல்லாம் போஜனம் கிடைக்குமா ஐயா? எதுக்குன்னு பொறி உருண்டை கூட கிடைக்காதியா? எதுக்குன்னு? இல்லாத ஒண்ணு இருக்குண்டா. இல்லாத வார்த்தை பிறக்குமா? ஏங்க இல்லாமல் குறையுமா? கில்லாத வலிக்குமா? என் வழக்கு என்ன? என்ன வழக்கு இருக்கு? உங்க வழக்கு இல்ல. இதான பிரச்சனை. பெரிய சுந்தரர் வழக்கு வரட்டு வாங்க, 2 பேரும் உள்ள போவோம். அது சரி. உனக்கும் எனக்கும் வழக்கு திருவள்ளம் காட்டுக்கணும். அவர் கூப்பிட்டாருன்னா அதுக்கு காரணம் இருக்கு. இன்னைக்கு வழக்கு பரம்பரை வழக்கு. அவர் கேட்டதுல நியாயம் இருக்கு. இப்ப நீங்க எனக்கு வழக்கு இருக்கு, வாடா திருவள்ளம் காட்டுக்கணும் கூப்பிட்டாரு. இன்னைக்கு தான் திருவள்ளம் காடு. இன்னைக்கு எனக்கு நாடகம். இன்னைக்கு ஆமா நேரா பார்க்கக்கூடிய சக்தி உண்டு. இப்ப நான் கேக்குறேன், உங்க அப்பா விட்டு சொத்தா? எது கேக்குறேன்? என்னவா? இல்ல உங்க பாட்டு விட்டு சொத்தா? நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறேன். ஏன் குட்டி? எனக்கு ஒரே குட்டி. இல்ல சவுடா அழிவுல சட்ட பேச தெரிஞ்ச உங்களுக்கு உங்க குட்டி உங்களுக்கு சொந்தம்னா நீங்களே உங்க இடத்துல வச்சிருக்கணும். ஓட்டியா நீங்க விட்டு போட்டு மான் குட்டி சவுடால பேசுறீங்க நீங்க. கட்டணம் உண்டாட்டி இருந்தாலும் அவளை வந்து கட்டுப்படுத்த கூடாது. அவளுக்கு தெரியும் இவன் புருஷன் கிட்ட எப்படி நடக்கணும், மாமன் கிட்ட எப்படி நடக்கணும், மச்சான் கிட்ட எப்படி நடக்கணும் அவளுக்கு தெரியாதா? தெரியும். நம்ம சொல்லி கொடுத்து வாழ்ற வாழ்க்கையாது தானா நினைக்கணும். தானா கிடையாது. கண்ணியை தட்டி கொண்டு அடிச்சாக்க இப்ப கட்டணம் கொண்டாடி இப்ப நான் புருஷனுக்கு கொண்டாடி என்னதே
நான் புருஷன் நீங்க பொண்டாட்டி. கொண்டு விடுவோம் கொண்டு. என்னங்க கதையோட வைங்க. கதையில என்ன இணைக்க வேண்டாம். இயல் இசை நாடகம் என்ன? ஆமாமா. இயல்னா பேச்சு, இசைனா பாட்டு, நாடகம்னா நடிப்பு. இப்ப நடிக்கிறேன். என்னையா இப்படி நடிக்கிறீங்க? சரி சொல்லுமையா கதை நீங்க நடிக்கிறீங்க. நான் வேஷம் மட்டும் தான் நடிக்கிறேன். ரொம்ப பையில வேஷம் மட்டும் நடிக்கிறாங்களே. அதுக போதுங்க நாய்ங்க. நீங்க சொல்லுங்க. அதுக போதுங்க. பொண்டாட்டி என்ன? பொண்டாட்டி இல்லையா பண்ணீங்க? யார் பொண்டாட்டி? இப்ப நீங்க பொண்டாட்டி. யாருக்கு பொண்டாட்டி? நான் புருஷன். மொட்டையா புருஷன் பொண்டாட்டி நிக்கிட்டு பாக்குறவங்க என்ன பாக்க பாக்குற பாத்துட்டு போறாமா? பாக்குறது தானே இப்ப நாடகம். போற்றுவோர் போற்றட்டும். ஏல போற்றுவோர்கள் போற்றட்டும். தூற்றுவோர் தூற்றட்டும். எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியுமா? முடியாது. நல்லா பண்ணிருப்பேன். சரி இந்த கதை வள்ளி இந்த இடத்துல இந்த கதை விட்டுருச்சப்ப. இந்த வேடு வருது. இந்த கதை விட்டுருச்சப்ப. ஆனா அவருக்கு எதுமே தெரியாது. விட்டுருச்சுன்னா அவங்க பிடிக்க போறாங்களா? அவருக்கு எதுவும் தெரியாது. ஒரு கொட்டா ஒரு கட்டடத்தை பார்த்து ஒருத்தன் குறை சொன்னான்னு யாரும் இருக்கலாம். யாரு? இன்னொரு கொத்தனாரா தான் இருப்பாரு. ஒரு பெட்டிக்கார பார்த்து ஒருத்தன் குறை சொல்றானே யாரு? இன்னொரு பெட்டிக்காரா தான் இருப்பாரு. யார குறை சொன்னா அவன் வினத்தா இருப்பான். ஆமா ஆமா. அவன் என்ன காரணம்? அப்பனா என் குட்டியை பிடிக்கணும் அப்படின்னா காரணம் தானா கடியாத கடியாய் தடி கொண்டு அடிக்க கூடாது. அதனால கட்ட பொண்டாட்டியா இருந்தாலும் நீங்க சம்மதம் கொடுத்தீங்கன்னு பிடிக்கல. கட்டுல பொண்டாட்டியா இருந்தாலும் சம்மதம் கொடுக்கணும். உங்க பொண்டாட்டிட்ட போய் கேட்டா சம்மதம் சொல்லுவாங்க. அப்ப நீங்க யாரு? என்னது என்ன நீங்க யாருன்னு வாய் துடுக்கா பேசுறீங்களே? என்ன நீங்க பொண்டாட்டி இல்லையா? நான் பொண்டாட்டி இல்ல. ஆக்கிட்டா ஆக்கிட்டா எப்படி ஆக்குவீங்க? இப்ப நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றேன். நீங்க கல்யாணம் பண்ணுங்க, இல்லாட்டி பேசாம போங்க. எனக்கு என்ன தேவையாது? இல்லங்க நான் பொண்ணை கல்யாணம் பண்றேன். அந்த பொண்ணுக்கு நான் என்ன உறவு? கல்யாணம் பண்ணா அந்த பிள்ளைக்கு நீங்க புருஷன். நானே நீங்க அந்த பிள்ளைக்கு புருஷன். நீங்க ஒரு ஆம்பளையே கல்யாணம் பண்றீங்க. நீங்க என்ன உறவு? யாரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாரோ அவருக்கு நான் பொண்டாட்டி. யாருக்கு நீங்க பொண்டாட்டி? கல்யாணம் பண்றவருக்கு. நான் யாருக்கு புருஷன்? கல்யாணம் பண்ற பிள்ளைக்கு. உண்மைதானே? நீங்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு புருஷன், நான் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு புருஷன். நான் யாரு? புருஷன். நீங்க யாரு? பொண்டாட்டி. அதத்தான் சொன்னேன். சபாஸ். என்ன சொன்ன? ஆதிகரவனே ஆதிகரவனே நீலமே கொண்டா நீலமே கொண்டா நீலமே கொண்டா உன்னை அந்தரத்தில் வரவழைத்து 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 ஐயா ஊதினார் செங்குழலே அந்த உலகளந்த நமக்கு படியலந்த இஷ்ட தெய்வம் பழனி ஆண்டவனே 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 இல்லாத மாணிக்காக இங்கே வந்து நிற்கிறாரு. ஏதேதோ பேசி பார்க்கிறார். வேடுவர் ஏதேதோ பேசி பார்க்கிறார். ஏதோ பேசி பார்க்கிறார். ஏதோ பேசி பார்க்கிறார். இல்லாத மாணிக்காக இல்லாத மாணிக்காக இல்லாத மாணிக்காக இங்கே வந்து நிற்கிறாரு. ஏதேதோ பேசி பார்க்கிறார். வேடுவர் ஏதேதோ பேசி பார்க்கிறார். திரிவட சோலையிலே மாலையது வந்திடுமா? திண்ணைவட சோலையிலே மாலையது வந்திடுமா? வரைஞ்சு கட்டி கருங்கச்ச தும்ப விட்டு சாமி தும்ப விட்டு தும்ப விட்டு அச்சனல்ல வரைஞ்சு கட்டி கருங்கச்ச தும்ப விட்டு தும்ப விட்டு அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னது. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னது. இது நல்லா இல்லைங்க மாமா. நான் மாமா மாமான்னா நீங்க ஏமா நீ எப்பயெல்லாம்
வாமா வாமாங்கறீங்க? மாமா மாமாடா. ஏமா மாமான்னு கூப்பிட்ட அப்புறம் மாமான்னு தான் சொல்லுவாங்க. ஐயா பாடலில் வருகிறது, இது பாட்டில் வருகிறது. அப்பான்னு சொல்றேன், வாங்க அப்பான்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. மாமான்னா வாமான்னு சொல்ல போறாரு. என்ன இருக்குதுல? ஏமான்னு கேட்டா பரவாயில்ல, நீ வாமான்னா. எவ்வளவு பிள்ளை இருக்கிறதோ பெட்டிக்காருக்கு அவளை சம்பளத்தை குறைக்க வேண்டியானே. மச்சான பாரடி மச்சமுள்ள அலடி, மச்சான பாரடி மச்சமுள்ள அலடி, ஆளு நல்ல ஆளு வாழு நல்ல நீலோ ஒட்டவே ஒட்டவே வெட்டணும் வாங்கடி. ராசா 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 மன்மத ராசா, லேசா 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 ஆகுது லேசா. சொல்லி அடிப்பேனையா, அடிச்சேன்னு நினைத்து அடிதானையா. வெட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்லை, இஷ்டந்தான் இல்லாம கை நீட்டி தொட்டதில்லை. சொல்லி 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 அடிப்பேனையா, அடிச்சேன்னு நினைத்து அடிதானையா. வாகாலேயே ஆலமரம் ஆலமரம் ஐயா ஆலமரம் நல்ல ஆலமரம், விழுது பதிலாயிரம் தன்னே நன்னானே நானே நன்னானே. கந்தனுக்கு தினவிதச்சு, கந்தனுக்கு தினவிதச்சு, கண்ணனுக்கு திணை விதைச்சு, இந்த கம்மங்காட்டு ராசாத்திய காவல் வச்சு, ராசாத்திய காவ வச்சு. என்ன ஆட்டுக்குட்டியா இல்ல கண்ணுக்குட்டியா இல்ல சேவலா? காவ வைக்கலங்க, காவல் வச்சு. காவல்னா பழி கொடுக்கிறது. ஐயா வெட்டிக்காரரே, பாலை வச்சு பூனையை காவலுக்கு வச்சா நல்லா இருக்குமா? பால் பாத்திரம் பாலா போயிடும். கந்தனுக்கு திரவிதச்சு, கண்ணனுக்கு திணை விதைச்சு, இந்த ராசாத்திய காவல் வச்சு, ராசாத்திய காவல் வச்சு. வேலைக்கு வெட்டத்துக்கு எதுவும் கிடைக்கல, நம்மளை வெட்டிடாம. இந்த கருவாயே வந்த வேட்ட யாரு பாடுங்க மாமா. நீங்க பெட்டிக்காரர் தானே? கந்தனுக்கு தினவிதச்சு, இந்த கம்மங்காட்டு கருவாச்சி ராஜாத்திய காவல் வச்சு, ராசாத்திய காவல் வச்சு, கம்மங்காட்டு ராஜாத்தி கருவாச்சிய காக்க வச்சு, கம்மங்காட்டு ராஜாத்தி கருவாச்சிய காக்க வச்சு. நாங்க ஆச்சுக்கிறோம். நான் தான் பேசணும், நீங்க எப்படி உடால பேசுவீங்க? ஆச்சுக்கிறோம். கம்மங்காட்டு ராஜாத்தி கருவாச்சிய காவ வச்சு, வேப்பட்டு காளிமுத்து கருவாய வந்த வேட்ட, கம்மங்காட்டு ராஜாத்தி கருவாச்சி வந்த வேட்ட, வேலப்பட்டு கருவாய காளிமுத்து 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 வந்த வேட்ட, கம்மங்காட்டு கருவாச்சி ராஜாத்தி 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 வந்த வேட்ட. பார்க்க மாட்டேன். ரெண்டு ரெண்டாப்பே ரெண்டு கரண்டாப்பே. என்னம்மா ஆத்தாமே வெள்ளையம்மா, என்ன நான் கருப்பேன், ரெண்டு பேரும் பவுடர் அடிச்சிட்டு காலையில் போவோம். போதும் போதும். ரெண்டு அந்த குட்டையில் ஒன்று மட்டும் அந்த மட்டும் வாயை முடுங்க, வாயை முடுமா. குடும்பத்தை பத்தி தெரியாம பேசு. அப்புறம் யாரு தூக்கி தோலை மட்டும் கொண்டு வருவேன் அப்பா தெரியுமா? போதும் போதும். ஏதோ பாவம் நம்ம ஓட்டு புள்ளியாச்சே அப்படின்னு விட்டுட்டு போற மாதிரி தெரியுது எனக்கு. போனா போகுது. எங்க அப்பா கிட்ட அண்ணன் தம்பி கிட்ட சொல்ல வேணாம், தெரியாம வேட்டைக்கு வந்துட்டு பேசாம நிக்கிறேன். உங்க அப்பா யாரு? சொன்னா உரிச்சு விடுவாப்ல. உங்க அப்பனே நான் தானே. யாரு யாரு? கதிகள் அங்க போகுதுங்க தனனா தனனா தானே தனனா 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 தனனே தனனா 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 தனனே. தங்கமயில் ஐயா தங்கமயில் முருகா தங்கமயில் வாடி நானே நானே பழனி மல வேலவனாத்திலே லேலேலோ நானே நானே லேலேலோ நானே நானே லேலே லேலோ.
வந்தா உதவி செய்யறேன். தீர்மானம் அழகா சொல்லியாச்சு. மானு குண்டாக இன்னும் குண்டாகலையே. ஏங்க அது குண்டா இருக்கா இல்ல உண்டா இருக்குதான்னு நான் கேட்கல. கீழே கிடந்தா எடுக்கணும், உடையவர் கேட்டா கொடுக்கணும். வழியில பார்த்தா எடுத்த பொருள் உங்களுடையதான்னு தெரிஞ்சுக்கணுமா என்ன கேட்போம்? அதுக்கு தான் சாம பேத தான தண்டமன. சரி இப்ப அதுக்கு என்ன பிரச்சனை? நீங்க முதல்ல கேட்டிருக்கலாம்ல வந்தவன ஐயா. அப்படியே மான் குட்டினீங்களே. ஏங்க மானுக்கு அடையலாம். நீங்க பிரச்சனைன்னு என்கிட்ட வந்துட்டீங்க. நாங்க காவல்துறையில இருக்கோம். பிரச்சனைக்கு பஞ்சாயத்தெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். காவல்துறை தான் இன்னைக்கு சிறந்த காவல். கண்டிப்பா தமிழகத்திலேயே நம்மளுக்கெல்லாம் ஓய்வு இருக்கு. அதை சொல்லுங்க. ஓய்வு இல்லாத சூரியன் யாருன்னா அவங்க தான் காவல்துறை. அவங்க மட்டும் நமக்கு சூதானமா இப்ப இல்லாம இருந்திருந்தாங்கன்னா நம்ம இருக்கும். அது மாதிரி அவங்க என்னைக்கு நல்லா இருக்கணும், நம்மளுடைய இறக்கிறதுல நல்லா இருக்கணும். முதல்ல மாடுக்குண்டா சிறப்பை சொல்லுகிறேன் கேளுங்க. காயாத கானகத்தே நிதுல்லாவும் நர்காரியாய காயாத கானகத்தே நிதுல்லாவும் நர்காரியாய காயாத கானகத்தே நிதுல்லாவும் நர்காரியாய
உண்டு 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 மந்திரத்தை மார்பலி பாதித்து கண்ணிலக்க வந்திருக்கும் சாயாதே கொம்புரண்டு 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 மந்திரத்தை மறுபடி பதித்து வைத்து
சாயாத கொம்புரண்டு இருந்தாலும் சாயாதே இது சாயாத கொம்புரண்டு இருந்தாலும் இது தன் தலை நிமிர்ந்து பாயாதமான் வர கண்டதுண்டோ உங்கள் பார்வையிலே பார்வையிலே கண்டது எங்க அப்பா எங்க அண்ணங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறேன். எதுக்கு? மான்குட்டியை தேடி வந்தேன்னு ஒருத்தர் வந்துட்டு என்னத்தான் தேடி வந்தேன்னு சொல்லி இருக்கிறான்னு போய் சொல்லிட்டு வரேன். மான்குட்டினா அது நீ தானே, வேற யாரு? என்ன ஏன் நீங்க தேடி வரீங்க மான்குட்டின்னு சொல்லி? கல்யாணம் செய்து பையுமே இந்த புறம் ஆட வேண்டுமானால் ஆஹா இளவரசு வாய்ப்பு இல்லை ராஜா. வசந்த முல்லை போலே வந்து அசிந்து ஆடும் பெண் புறாவே, முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்த முல்லை போலே வந்து அசிந்து ஆடும் பெண் புறாவே, பாயமெல்லாம் நான் அறிவேனே வசந்த முல்லை போலே வந்து அசிந்து ஆடும் பெண் புறாவே. இசையினில் மயங்கிய
வருகிறேன் மாலை போட்டு இப்ப வெண்புறாவே வெண்புறாவே மான தேடி வந்தாரா புறாவை தேடி வந்தாரா தெரியல. நீ ஏன் புறாவை காமிக்கிற? அவர்தான் அப்படி பாடினார் வெண்புறா வெண்புறான்னு. அப்ப தெரிஞ்சுக்கிட்டா பாடிட்டா. நீ சொல்றது வேறு, நான் சொல்வது வேற. என்ன ஒன்னு அள கொடுக்க என்னால முடியல. சரி முருகனை வணங்கிடுவோம். முருகனை வேணா புறா கணக்கு தெரிஞ்சு வருமா? இல்லாட்டி அந்த பிள்ளைய போய் கேட்டு போ. அது அந்த கணக்கே கிடையாது. என்ன கணக்கே கிடையாது? கணக்கே கிடையாது. சரி விட்டுருங்க, நான் முருகனை வணங்குறேன். அந்த சிவகாமி அந்த சிவகாமி மகனிடம் சேரி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, சேரும் நாள் பார்க்க சொல்லடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி. அந்த சிவகாமி மகனிடம் சேரி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. கண்கள் சரவணன் சூடிடும் மாலை, கண்ணங்கள் வேலவன் ஆடிடும் சோலை. கண்கள் சரவணன் சூடிடும் மாலை, கண்ணங்கள் வேலவன் ஆடிடும் சோலை. பெண்ணென பூமியில் பிறந்த பின்னாலே, பெண்ணன்ன பூமியில் பிறந்த பெண்ணாலே, வேலை வணங்காமல் வேறென்ன வேலை நெஞ்சே தெரியுமா அன்றொரு நாளிலே. நெஞ்சே தெரியுமா அன்றொரு நாளிலே, விளையாடும் நிழலோடு ஆடினானே, அன்று விளையாடும் நிழலோடு ஆடினானே. இன்று சேரும் நாள் பார்த்து சொல்லடி. மலையில் சந்தனம் மார்பினில் சொந்தம், மங்கை நிதயமோ காலையில் சொந்தம். மலையில் சந்தனம் மார்பினில் சொந்தம், மங்கை நிதயமோ காலையில் சொந்தம். காலம் மாறினால் நினைவுகள் மாறுமோ, காலம் மாறினால் நினைவுகள் மாறுமோ, கொஞ்சம் நெருங்கினால் வேதங்கள் தோன்றுமோ. காலம் மாறினால் காதலும் மாறுமோ. காலம் மாறினால் காதலும் மாறுமோ, காலம் மாறினால் என் காதலும் மாறுமோ. மாறாது மாறாது இறைவனாலே என்று மாறாது மாறாது முருகனாலே இன்று சேரும் நாள் பார்த்து சொல்லடி. இந்த சிவகாமி மகனுடன் இந்த சிவகாமி மகனுள் இந்த சிவகாமி மகனுடன் சேர்ந்து நில்லடி, இங்கு சேரும் நாள் பார்க்க சொல்லடி. தாயமங்கலத்தை சேர்ந்த கணேசன் அன்னார் அவர்கள் அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்கின்றார்கள். அன்னார் அவர்களுக்கு நன்றி, நன்றிகள், வணக்கம். வணக்கம் கேட்டேன் முருகா. வள்ளி என்னை உனக்கு தருகிறதா?
பிறந்த நாளிலிருந்து தங்களது வருகைக்காக காத்திருப்பவளான். தங்களை தவிர என் அருகில் யார் முருகா நிற்க முடியும்? வர வேண்டுமே. உனக்கு என்ன வர வேண்டும்? தங்களை மணந்தவுடன் உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியர் என்றே அழைக்க வேண்டும். இந்த தொழிலில் யாம் மென்மேலும் வளர வேண்டும் முருகா. யாம் பற்றி இன்பம் பெற வேண்டும் வையகம். நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், நோயற்ற வாழும், குறையில்லாத செல்லத்தோடு நீண்ட ஆயுள் பெற்று வளமோடு வாழ இல்லமல்ல இறைவன் வேண்டுவோம். அது மட்டுமல்லாது என்று முதல் வள்ளி தேவையான சமேத சுப்பிரமணியர் என்று இந்த வையகத்தில் வாழக்கூடிய மக்கள் அழைப்பதற்கு வாய்ப்பினை யாம் தருவோம். உணங்கட்டும் மேலபாதியம். முத்துக்குமாரா என்பேன், அறுபடை வீட்டின் அழகா என்பேன், கதிவேல் என்பேன், கந்தா என்பேன், கண்ணே கண்ணின் மணியே என்பேன். முருகா முத்துக்குமாரா என்பேன், முருகா முத்துக்குமாரா என்பேன், அறுபடை வீட்டின் அழகா என்பேன், கதிவேல் என்பேன், கந்தா பொறுப்புகளுக்கும் ஒளிவெளி அமைத்த பாரதி சவுண்ட் சர்வீஸ் சிவகங்கை என்புள்ளங்களுக்கும் நாடக அமைப்பாளர் நரசிங்கம் அண்ணார் அவர்களுக்கும் யூடியூப் சேனல் மாயக்குளம் மாதவன் அண்ணார் அவர்களுக்கும் விழாவினை சிறடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் காவல் பணி அமைத்த மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். வாங்க வாங்க, சொன்னது போதும் வாங்க.